திருப்பூரில் 12ஆம் வகுப்பு தேர்வெழுதிய மாணவிகளிடம் ஆசிரியர் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்வறையில் மாணவிகளுக்கு நேர்ந்தது என்ன? திருப்பூர் வெங்கமேடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று நடந்தது. இதில் அம்மாபாளையம் பகுதியில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் சம்பத்குமார் தேர்வு அறை பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். தேர்வு நடந்தபோது தேர்வு அறையில் இருந்த 6 மாணவிகளிடம் ஏதேனும் விடை குறிப்புகள் உள்ளதா என சம்பத்குமார் சோதனை செய்தார். இதனிடையே தேர்வு முடிந்து வெளியே வந்த மாணவிகள் பள்ளியின் தலைமை ஆசிரியரை சந்தித்து அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். தேர்வு அறையில் தாங்கள் விடை குறிப்புகள் வைத்துள்ளனரா என சோதனை செய்தபோது சம்பத்குமார் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக மாணவிகள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் மாணவிகள் தங்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடமும் இதுகுறித்து தெரிவித்தனர். தகவல் அறிந்த உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பூர் வடக்கு அனைத்து மகளிர் காவல்துறையினர் மாணவிகளிடம் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து சம்பத்குமாரை விசாரணை செய்வதற்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். 12ஆம் வகுப்பு தேர்வெழுதிய மாணவிகளிடம் ஆசிரியர் சில்மிஷத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள சம்பவம் திருப்பூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.